கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 45 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நம்மை இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி விரும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது, அங்கே இஸ்ரவேல் மக்கள் அங்கே பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அங்கே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இவ்வாறாய் கடந்து வருகிறது. அவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் அங்கே கோரேசை எழும்ப பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த கோரேஸ் தேவனை வணங்குகிறவன் அல்ல, ஆனாலும் கூட அவனை தெரிந்தெடுத்து அவன் மூலமாய் அன்றைக்கு அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சம் நம்ம புது உடன்படிக்கையின் கீழே பார்க்கும்போது அங்கே நித்திய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 13:16 பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நமக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். நித்திய ரட்சிப்பு, நித்திய ஜீவன் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறது தான் உண்மையான சத்தியமாய் இருக்கிறது. கலாத்தியர் 3:28 பார்க்கிறோம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த வசனத்துல பார்க்கும்போது இஸ்ரவேலோ கர்த்தராலே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே அங்கே யாரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாரும் அவருக்குள் நம்ம ஒன்றாய் இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஏசாயா 33:6 பார்க்கிறோம், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலத்தின் உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து ஒருவேளை நான் அந்த ஜூம்ல கூட நான் பேசியிருக்கிறேன். அதுல நம்ம சொல்ல தெரிந்து கொண்ட காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா அவரை பெரிதாய் பார்ப்பது. அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார், நமக்காக சிலுவையில் அவர் எதெல்லாம் செய்து முடித்திருக்கிறார்ங்கிறத நம்ம அறிந்து கொள்ளும் போது அங்கதான் ஞானம் ஆரம்பமாகிறது. அங்கே பூரண ரட்சிப்பை நம்ம அப்பதான் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கு பூரண ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ அடுத்ததா ரோமர் 10:11 பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம பார்க்கிறோம், நமக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கமும் கலக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நம்ம யாரும் நம்மை வெட்கப்படுத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கு அவர் தன்னுடைய சொந்த பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறபடியினால, அவரை நம்ம விசுவாசிக்கிறபடியினால, ஒருவேளை நீங்க வெட்கம் அடைந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்க போய் கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, இன்றைக்கு தேவனை இயேசு கிறிஸ்துவை நீங்க உண்மையாய் விசுவாசித்து, அவரை நான் பெரிதாய் பார்க்கிறேன், அவர் என்னை பூரணமாய் ரட்சித்திருக்கிறார், என்னை வெட்கப்படுத்த என் தேவன் விடமாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, உங்கள் வெட்கம், நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உங்களை தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 10 27, 28 வசனங்கள்ல பார்க்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளுக்கு, அவருக்கு பின்னே செல்லுகிற ஆடுகளுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு என்ன உண்டாகாதாம், அவைகள் கெட்டு போகாதான், அவைகளை அவருடைய கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நம்முடைய தலையில் உள்ள மயிரை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறாரா, அவருடைய சித்தம் இல்லாம நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன், அஷ்யூர்டு ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்குது, செக்யூரிட்டி நமக்கு இருக்குது. நம்ம எதை குறித்து கலங்க வேண்டும், பயப்பட வேண்டும்? அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், நித்திய
நித்திய ரட்சிப்பினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம என்ன செய்யப்படுகிறோமா, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமக்கு வெட்கமோ கலக்கமோ ஏற்படாதபடி அவர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோமானால் போதும். நம்ம அறிந்து கொண்டவைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்றும் சொல்லி நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்கலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே, எங்களை நித்திய ரட்சிப்பினாலே நீர் ரட்சித்திருக்கிறீர் தகப்பனே. எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், எல்லா விதமான எதிராய் உள்ள சூழ்நிலைகள் அத்தனைவற்றிலும் இருந்து நாங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடியினாலே எங்களை நீ ரட்சித்திருக்கிறீர் தகப்பனே. எங்களை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நாங்கள் வெட்கப்படாமல் கலங்காமல் இருக்கும்படியாக உம்முடைய இரத்தத்தின் மூலம் எங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீர் அப்பா. நீர் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ள தேவன் தகப்பனே. அந்த பூரண ரட்சிப்பை இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தபடியினால அப்பா, ஞானம், அறிவு, இது எல்லாம் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பொக்கிஷத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறபடியினால நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.